லாங் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வித் த ஹெல்ப் ஆஃப் அ சர்க்கியூட் டயக்ராம். சர்க்கியூட் டயக்ராம் வரையணும். சீரிஸ் சர்க்கியூட்டுக்கும் பேரலல் சர்க்கியூட்டுக்கும் தனித்தனியா டயக்ராம் வரைஞ்சு டிரைவ் த ஃபார்முலா. டிரைவ்னா டெரிவேஷன் போட்டு ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஃபார் த எதுக்காக ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்? ஃபார் த ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். ரிசல்டன்ட்னா அந்த சர்க்கியூட்டுக்கான மொத்த ரெசிஸ்டன்ஸ் அர்த்தம். இப்ப சீரிஸ் சர்க்கியூட் இருக்குன்னா அதுல 3 ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 3 ரெசிஸ்டரையும் அந்த சீரீஸ்ல கனெக்ட் பண்ணும்போது மொத்தம் அந்த சர்க்கியூட்ல எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அதை தான் ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஆஃப் 3 ரெசிஸ்டன்சஸ் அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 ரெசிஸ்டன்சஸ் கனெக்டட். 2 விதமா கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஒன்னு இன் சீரீஸ், அது ஃபர்ஸ்ட் பார்ட். இன் பேரலல் செகண்ட் பார்ட். பேஜ் நம்பர் 47ல இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்கு. இந்த டாபிக்ல ரெசிஸ்டர் இன் சீரீஸ்ல இருக்கு. இந்த டாபிக்ல இதெல்லாம் எழுதணும்னு இந்த கொஸ்டினுக்கு தேவையில்லை. ஏன்னா டெரிவேஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதை மட்டும் டீடைலா போட்டா போதும். இப்ப இந்த டெரிவேஷனுக்கு சர்க்கியூட் டயக்ராம் வரையணும். இந்த சீரீஸ் கனெக்ஷன் சர்க்கியூட்ல ரெசிஸ்டர்லாம் சீரீஸ்னா அப்படியே ஆர்டரா கனெக்ட் பண்ணிருக்கணும். 1 by 1. ஃபர்ஸ்ட் R1, அடுத்து R2, அடுத்து R3, இது மாதிரி லைனா கனெக்ட் பண்ணிருக்கணும். இதை ஒரு வோல்டேஜ் கூட கனெக்ட் பண்ணிருக்கணும். இதை பிளக் கீன்னு சொல்லுவாங்க, ஸ்விட்ச்னு சொல்லணும். பிளக் கீ இல்லைன்னா ஸ்விட்ச்னு சொல்லலாம். இப்ப ஸ்விட்ச் போட்டா லைட் எரியும்ல நம்ம வீட்ல எல்லாம், அதே போல இந்த சர்க்கியூட்ல இந்த ஸ்விட்ச் போட்டா இந்த வோல்டேஜ் பாஸ் ஆகும், கரண்ட் பாஸ் ஆகும். இந்த ஸ்விட்ச் தான் இந்த சர்க்கியூட்டை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு அர்த்தம். அதே போல இது A ஃபார் அம்மீட்டர். இதுல கரண்ட் மெஷர் பண்றதுக்காக வோல்டேஜ் சப்ளை பண்றாங்க, கரண்ட் மெஷர் பண்றாங்க. 3 ரெசிஸ்டர் இருக்கு. இது பேரு பிளக் கீ இல்லைன்னா ஸ்விட்ச்னு சொல்லலாம். இந்த சென்டென்ஸ்லாம் நம்மளே ரொம்ப ஈஸியா எழுதிடலாம். லெட் 3 ரெசிஸ்டன்ஸ் R1, R2, R3 பி கனெக்டட் இன் சீரீஸ். ஃபர்ஸ்ட் அந்த 3 ரெசிஸ்டர் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றோம். லெட் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தெம் பி ஐ. அது வழியா போற கரண்ட், அந்த சர்க்கியூட் வழியா போற கரண்ட் ஐன்னு எடுத்துக்கிறோம். சீரீஸ் சர்க்கியூட்ன்றதுனால கரண்ட் சேம். இதை தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சீரீஸ்ன்றதுனால கரண்ட் சேம், ஐன்றது சேம். இதை ஈஸியா நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா, சீரீஸ்ன்ற வார்த்தையில ஐ என்ற லெட்டர் வருது, அப்ப ஐ சேம். நீங்க சீரீஸ்ல ஐ சேம்னா வி வோல்டேஜ் டிஃபரெண்ட்னு அர்த்தம். சீரீஸ் மட்டும் ஞாபகம் வச்சீங்கனாலே பேரலல் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இதுல ஐ சேமா சீரீஸ்ல, அதுல பேரலல்ல ஐ டிஃபரெண்ட். சீரீஸ்ல வி டிஃபரெண்டா, பேரலல்ல வி சேம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பேரலல் சர்க்கியூட்லயும் இதை சொல்றேன். நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா படி, ஓம்ஸ் லாவும் நான் இதுல ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். The potential differences V1, V2, V3 across R1, R2, R3 respectively are given by. ரொம்ப சிம்பிளா ஓம்ஸ் லா படி இந்த 3 ஈக்குவேஷன் நம்ம எழுதணும். இதை எப்படி எழுதணும்? இதை தெரியறதுக்கு ஓம்ஸ் லானா என்னன்னு தெரியணும். ஓம்ஸ் லான்றது ரொம்ப சிம்பிள். வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் இது மூணுத்தையும் லிங்க் பண்ணிருக்கணும். V ஈக்குவல் டு IR, இதுதான் ஃபார்முலா. ரொம்ப சிம்பிளா ஓம்ஸ் லானா V ஈக்குவல் டு IR. இப்ப இந்த டெரிவேஷனுக்கு நம்ம ஐ சேம்னு பார்த்தோமா, அதனால ஐல 1, 2, 3 போடக்கூடாது. ஆர் டிஃபரண்ட், வி டிஃபரண்ட். ஆர் எப்பயுமே சீரீஸ்லயும் சரி பேரலல்லையும் சரி R1, R2, R3 நம்ம டிஃபரண்ட் தான் எடுத்து சம் போடுவோம். ஸோ R1, R2, R3 வோல்டேஜ் டிஃபரண்ட்ன்றதுனால 1, 2, 3 நம்பர் போடணும். கரண்ட்டுக்கு நம்பர் போடக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்ப இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி ப்ரொசீட் பண்ணுன்றதே இந்த ஸ்டெப்ல நம்மளுக்கு இருக்கு. எப்படின்னா, எது டிஃபரெண்டா இருக்கோ, வோல்டேஜ் டிஃபரெண்டா இருக்கா இல்ல கரண்ட் டிஃபரெண்டா இருக்கான்னு பார்த்துட்டு எது டிஃபரெண்டா இருக்கோ அதை ஆட் பண்ணணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சேமா இருக்கிறத ஆட் பண்ண தேவையில்ல. The sum of the potential differences across the ends of each resistor is given by. ரொம்ப சிம்பிளா இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த வோல்டேஜ்ல ஆட் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணணும். V1, V2, V3 இது மூணுத்தையும் ஆட் பண்ணா டோட்டல் V நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஏற்கனவே V1, V2, V3 எல்லாம் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கோமா, அதுக்கு ஈக்குவேஷன் 4.7, 4.8, 4.9 அதை எடுத்து யூஸ் பண்ணனா V1க்கு பதிலா IR1, V2க்கு பதிலா IR2, V3க்கு பதிலா IR3. லெஃப்ட் ஹேண்ட் சைடு V நே வச்சுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா, the effective resistance is a single resistor. எஃபெக்டிவ் ரெசிஸ்டர்னா என்னன்னா, இந்த 3 ரெசிஸ்டரோட வேல்யூவும் சேர்த்து ஒரே ரெசிஸ்டரா போடணும். அந்த ரெசிஸ்டருக்கு பேரு தான் எஃபெக்டிவ் ரெசிஸ்டர். which can replace the resistors effectively. இதான் சொல்றாங்க பாருங்க. இந்த 3 ரெசிஸ்டருக்கு பதிலா ஒரே ரெசிஸ்டரை நான் இந்த சர்க்கியூட்ல போடணும்னா அந்த ரெசிஸ்டருக்கு பேர் எஃபெக்டிவ் ரெசிஸ்டர். so as to allow, அது எதுக்காக போடுறோம்னா, அது allow the same current through the electric circuit. இந்த 3 ரெசிஸ்டருக்கு பதிலா நான் அந்த புது ரெசிஸ்டரை போட்டாலும் இந்த சர்க்கியூட் வழியா அதே கரண்ட் தான் பாஸ் ஆகணும். ஏற்கனவே இந்த 3 ரெசிஸ்டர் வழியா ஒரு கரண்ட் பாஸ் ஆயிருக்கும்ல, அதே கரண்ட் தான் பாஸ் ஆகணும்.
அப்படின்னா நம்ம மாத்திக்கலாம். let the effective resistance of the series combination of the resistors be RS. அந்த effective resistance சொன்னோம்ல, அதை நம்ம RS ன்ற லெட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். R னா ரெசிஸ்டன்ஸ், S for series. சோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல டோட்டல் வோல்டேஜ் சொன்னோம், டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அதுக்கு பதிலா V = IR தான் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமா ஓம்ஸ்ல. அந்த R க்கு பதிலா இந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டர்ன்றதுனால R க்கு பதிலா RS ன்னு போட்டுக்கணும். இப்ப இந்த V = IRS அதை எடுத்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. 4.10 ஈக்குவேஷனும் 4.11 இதெல்லாம் ஈக்குவேஷன் நம்பர். 4.10 4.11 அது ரெண்டுத்தையும் சேர்த்தனா என்ன ஆகும்? V க்கு பதிலா IRS ன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ணணும். அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், அதுக்கப்புறம் சால்வ் பண்ணணும். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு IRS இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுல இதை நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். IR1 IR2 IR3 இது மூணுத்தையும் ஆட் பண்ணிருக்கணும். இப்ப இதுல காமனா இருக்கிறது எது? ஐன்றது காமனா இருக்கா ரைட் ஹேண்ட் சைடுல, அதை காமனா வெளியே எடுத்துக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் ஒரு ஐ இருக்கா, அப்ப லெஃப்ட்லயும் ரைட்லயும் உள்ள அந்த ஐன்றதை கேன்சல் பண்ணிடணும். மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, இந்த சைடு மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, இந்த சைட்லயும் மல்டிபிளிகேஷன் இருக்கு. சோ கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ரிமைனிங் என்ன வரும்? RS = R1 + R2 + R3. இதுதான் நம்மளுக்கு ஃபைனலா கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்? இந்த சர்க்கியூட்ல 3 ரெசிஸ்டர் இருக்கு. அந்த 3 ரெசிஸ்டருக்கு பதிலா நான் ஒரு ரெசிஸ்டரா மாத்தணும்னா இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி, இந்த 3 ரெசிஸ்டருக்கும் ஒரு வேல்யூ இருக்குமா, அதை ஆட் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அந்த அளவு கொண்ட ரெசிஸ்டரை நான் மாத்திடலாம். இந்த 3 ரெசிஸ்டன்ஸ்க்கு பதிலா ஒரே ரெசிஸ்டன்ஸா மாத்திடலாம். Thus you can understand that when a number of resistors are connected in series, இதன் மூலமா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்க வருதுன்னா, தெரிய வருதுன்னா 3 ரெசிஸ்டரை இல்ல எத்தனை ரெசிஸ்டர் இருக்கோ அதை வந்து நம்ம சீரீஸ்ல கனெக்ட் பண்ணோம்னா their equivalent resistance or effective resistance. effective ரெசிஸ்டன்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து equivalent resistance சொல்லலாம். ஏன்னா இதுக்கு ஈக்குவல் இது தானே, இந்த மூணுத்துக்கும் ஈக்குவல் வந்து அதுக்கு பதிலாக நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அதுக்கு பேர் வந்து equivalent resistance or effective resistance is equal to the, அது equal to the sum of the individual resistance. எத்தனை ரெசிஸ்டர் போட்டிருந்தோம்? 3 ரெசிஸ்டர். அப்ப மூணுத்தையும் ஆட் பண்ணோம். சம்னா அடிஷன் அர்த்தம். when n resistor of equal resistance are connected in series. நான் ஃபர்ஸ்ட் சம் போடும்போதே, இந்த டெரிவேஷன் போடும்போதே சொன்னேன், நம்ம ரெசிஸ்டரை வந்து டிஃப்ரெண்டா தான் எடுத்து டெரிவேஷன் போடுவோம். ஆனா இந்த 3 ரெசிஸ்டருக்கும் ஈக்குவலா ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு சம்ல இல்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல 3 ரெசிஸ்டருக்கும் வேல்யூ வந்து R இருக்குன்னு வச்சுப்போம். R1 R2 R3க்கு பதிலா எல்லாமே R இருக்குன்னு வச்சுப்போம். அப்படின்னா என்ன வரும்? R plus R plus R, அப்ப 3R வருமா? அப்ப என்ன மீனிங்? 3 ரெசிஸ்டர் இருந்தா 3 into R, இதே 4 ரெசிஸ்டர் இருந்தா 4 into R, இதே 5 ரெசிஸ்டர் இருந்தா 5 into R. இப்ப 1 2 3 அது மாதிரி நம்பர் கொடுக்காம n ரெசிஸ்டர் இருக்கு, எத்தனை ரெசிஸ்டர் வேணா இருக்குன்னா n into R ன்னு சொல்லலாமா? அதுதான் இங்க எழுதிருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப 3 ரெசிஸ்டருக்கு பதிலா R plus R plus R நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா, ஏன் அது மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்றோம்? 3 ரெசிஸ்டரோட வேல்யூ சேம்னு கொடுத்துட்டாங்க பாருங்க, ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க பாருங்க. அப்ப ஈக்குவலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா R plus R plus R, அப்ப 3R ன்னு வரும். அப்ப 3 ரெசிஸ்டர் இருந்தா 3 into R, 4னா 4 into R, 5 into R, n ரெசிஸ்டர்னா n into R. அதுதான் n into R ன்னு கொடுத்திருக்காங்க. லெட்டருக்கு நடுவுல எதுவும் சிம்பிள் கொடுக்கலனா இன்டு இருக்குன்னு, மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு நம்மளே எடுத்துக்கணும். நெக்ஸ்ட், the equivalent resistance in a series. equivalent resistance in a series combinationல is greater than the highest of the individual resistances. இத புரியறதுக்கு நான் கீழ இருக்க சம்மும் சொல்றேன். இந்த சம் இந்த ஆன்சருக்கு தேவையில்லை, அதனால கேன்சல் பண்ணிருக்கேன். ஆனா இதை புரிஞ்சிக்கலாம். இதுல 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, 5 3 2 அதோட வேல்யூலாம். இப்ப இது சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் RS வேல்யூ வந்து 5 plus 3 plus 2 ஆட் பண்றாங்க, அப்ப 10 வருது. இதுல இருக்கிறதுலே அதிகபட்ச வேல்யூ எது? 5 3 ரெசிஸ்டர்ல, அதை விட இந்த வேல்யூ அதிகமா இருக்கு. அதை தான் இந்த சென்டென்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் மீனிங் புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஈஸியா படிச்சிடலாம். கிரேட்டர் than the highest of the individual resistances. இண்டிவிஜுவல்னா இது 3 இண்டிவிஜுவல். இந்த மூணுத்தை விட, இந்த மூணுத்துல இருக்கிற ஹையஸ்ட விட நம்மளுக்கு கிடைச்ச ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் RS வேல்யூ அதிகமா இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அதே போல ரெசிஸ்டன்சஸ் இன் பேரலல். முதல் சர்க்யூட் டயக்ராம் பார்ப்போம், அதே மாதிரி டெரிவேஷன் பார்ப்போம். இதுதான் பேரலலுக்கான கனெக்ஷன். பேரலல்னா ரயில்வே ட்ராக் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ரயில்வே ட்ராக்ல ட்ராக் இருக்கிற மாதிரி எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், அதாவது ஒன்னும் பேரலா இருக்கணும். மேக்ஸிமம் பேரலல் பார்த்திருப்பீங்க. சீரீஸ்னா அப்படியே லைனா இருக்கணும், இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகுது,
அதாவது வோல்டேஜ் கொடுக்குறாங்க, அதன் வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அந்த கரண்ட் வந்து பிரியுது, மூணுத்துக்கும் பிரியும். அப்ப பேரலல் கனெக்ஷன்ல கரண்ட் வந்து சேம் கிடையாது. இங்க ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து பிரிஞ்சிருச்சுன்னா அதே கரண்ட் எல்லாத்துலயும் ஃப்ளோ ஆகாது. அதனாலதான் I1 I2 I3ன்னு வச்சிருக்காங்க. ரெசிஸ்டரோட வேல்யூ R1 R2 R3ன்னு எடுத்துக்கிட்டோம். கரண்ட் டிஃபரெண்ட், அப்ப வோல்டேஜ் வந்து சேமா தான் இருக்கும். இதுல பேரலல் கனெக்ஷன்ல வோல்டேஜ் சேம். நான் இது ஏற்கனவே எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டேன். சீரிஸ் கனெக்ஷன்ல கரண்ட் சேம், வோல்டேஜ் டிஃபரெண்ட். அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகே, சோ வோல்டேஜ் சேம், கரண்ட் டிஃபரெண்ட். இது அம்மீட்டர், இது பிளக் கீ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்விட்ச். இது வோல்டேஜ் சப்ளை பண்றதுக்காக. வோல்டேஜ் சப்ளை பண்ணுது, கரண்ட் ஃப்ளோ ஆகுது, கரண்ட் பிரியுது, வோல்டேஜ் சேமா இருக்கு, கரண்ட் மெஷர் பண்றோம். இது வந்து ஸ்விட்ச், பிளக் கீன்னு சொல்லுவாங்க. நம்ம சீரீஸ்ல எழுதின மாதிரியே இந்த வேர்டிங்லாம் எழுதிடணும். Consider that 3 resistors R1, R2, R3 are connected across 2 common points A and B. இப்போ இதுல A, Bன்னு பாயிண்ட்ன்றது இதுதான். இந்த A இது B. இதுக்கு அக்ராஸ்ல 3 ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிருக்காங்க, பேரலல்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. அது காமன் பாயிண்ட்னு சொல்றாங்க. காமன்னா என்னன்னா இந்த 3 ரெசிஸ்டருக்குமே அது காமனா இருக்கு பாருங்க. இந்த ரெசிஸ்டருக்கும் இதுதான் வழி, இதுக்கும் இதுதான் வழி, இதுக்கும் இதுதான் வழி. இது A என்ற பாயிண்ட் இங்க எழுதிங்க, இது B என்ற பாயிண்ட். நெக்ஸ்ட், the potential difference across each resistance is the same. இததான் சொன்ன, அந்த V என்ற வேல்யூ வந்து சேம், I வந்து different. The current I arriving at A divides into 3 branches. இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்றேன். I என்றது A என்ற பாயிண்ட்டுக்கு வந்த உடனே பிரிஞ்சிரும், மூணா பிரிஞ்சிரும். I1 I2 I3 என்ற 3 வேல்யூவா பிரிஞ்சிரும். அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ஏத்த மாதிரி பிரியும். R1 R2 R3 ரெஸ்பெக்டிவ்லினா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட், I2 for R2, I3 for R3 ன்னு அர்த்தம். இப்போ ஓம்ஸ் லா, ஓம்ஸ் லால V equal to IR ன்னு பார்த்தோமா, அதுல இருந்து தான் இது வருது. அது எப்படின்னு சொல்றேன். இது உங்க புக்ல பேஜ் நம்பர் 45ல இருக்க ஓம்ஸ் லா தான், ஓம்ஸ் லால தான் எடுத்திருக்கேன். பாருங்க, டாபிக்ல ஓம்ஸ் லா இருக்கு பாருங்க. இந்த ஓம்ஸ் லா டாபிக்ல V equal to IR தான் கடைசியா வந்திருக்கு பாருங்க. இதுதான் நம்ம சீரிஸ் கனெக்ஷன்ல யூஸ் பண்ணோம். இப்ப பேரலல்ல நம்ம எதை யூஸ் பண்ண போறோம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இது எப்படி கிடைச்சதுன்னா V டிவைடட் பை, இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, I இன்டூ ஆர்ன்னு இருக்கு. இதுல ஐய மட்டும் நான் வச்சுட்டு ஆரை இந்த பக்கம் கொண்டு போனோம்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போனா டிவைட் ஆயிடும். அதுதான் இங்க எழுதியிருக்கேன். V டிவைடட் பை R ஈக்குவல் டு I. இதை இன்னொரு விதமாவும் எழுதலாம். இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஐய கூட அந்த பக்கம் கொண்டு போகலாம், சில சம்ல தேவைப்படும். V டிவைடட் பை I ஈக்குவல் டு ரிமைனிங் என்ன இருக்கு, R. நம்மளுக்கு பேரலலுக்கு தேவை வந்து V டிவைடட் பை R ஈக்குவல் டு I. இல்ல இதை இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம், I ஈக்குவல் டு V பை R. இப்ப டெரிவேஷன்ல திரும்ப வந்துட்டோம். I ஈக்குவல் டு V பை Rன்னு சொன்னா நம்மளுக்கு கரண்ட் டிஃபரெண்ட்னு தெரியும். சோ 1 2 3ன்னு போட்டுக்கணும். கரண்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து Rக்கு 1 2 3ன்னு போட்டுக்கணும். ஆனா வோல்டேஜ், அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து சேம்னு சொன்னதுனால V வந்து நம்பர் போடாம அப்படியே எழுதிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், எது வந்து வேரி ஆகுதோ, எது வந்து மாறுபடுதோ அதை வந்து ஆட் பண்ணணும். The total current through the circuit is given by I equal to I1 plus I2 plus I3. இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இதே சீரிஸ் கனெக்ஷன்ல என்ன ஆட் பண்ணிருப்போம், V equal to V1 plus V2 plus V3. எது டிஃபரெண்டா இருக்கோ அதை ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட், யூசிங் ஈக்குவேஷன்ஸ். அந்த ஈக்குவேஷன்லாம் எடுத்து யூஸ் பண்ண போறோம். இது எல்லாத்தையும் எடுத்து இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள் தான். I1க்கு பதிலா V by R1, V by R2, V by R3 அதை எடுத்து தான் இங்க எழுதியிருக்கோம். Let the effective resistance of the parallel combination of resistors be Rp. இப்ப ரொம்ப சிம்பிள். நம்ம ஏற்கனவே RS சீரிஸ் கனெக்ஷன்ல பார்த்தோமா, பேரலல் கனெக்ஷனுக்கு RPன்னு எடுத்துக்கணும். P ஃபார் பேரலல். இதுதான் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பேரலல் கனெக்ஷன். இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து I இருக்கு பேரலல்ல. இந்த டெரிவேஷன் போடும்போது I இருக்கு. அப்ப அதுக்கு பதிலா நம்ம என்னன்னு மாத்தணும், இதுவும் ஓம்ஸ்ல அதே ஃபார்முலா தான். V டிவைடட் பை Rக்கு பதிலா V டிவைடட் பை RPன்னு போட்டுறணும். அவ்வளவுதான். Rக்கு பதிலா RP. ஏன்னா பேரலல் கனெக்ஷனுக்கான எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். சோ இதை எடுத்து 4.17 ஈக்குவேஷன் எடுத்து 4.16ல ஐக்கு பதிலா சப்ஸ்டியூட் பண்றோம். போன சம்ல, அதாவது போன டெரிவேஷன்ல சீரிஸ் கனெக்ஷன்ல எப்படி போட்டோமோ அதே மாடல் தான். அதுல வோல்டேஜ் ஆட் பண்ணுவோம், இதுல கரண்ட் ஆட் பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதுக்கப்புறம் மாத்துவோம், அதுக்கப்புறம் சேமா இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணுவோம். அதே மெத்தட் தான். லைட்டா அந்த சீரிஸா பேரலான்றதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும். சோ ஐக்கு பதிலா V பை RP லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டாச்சா. இப்ப நியூமரேட்டர் எல்லாமே Vன்னு இருக்கு. அப்ப இந்த V வந்து காமனா எடுக்கலாம். ரைட் ஹேண்ட் சைட்ல V காமனா எடுக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு V இருக்கு. அப்ப V காமனா எடுத்த V கேன்சல் ஆயிடும். இதெல்லாம் சிம்பிள் மேக்ஸ் தான் தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும், நியூமரேட்டர்ல எல்லாமே 1 இருக்கும். 0ன்னு போட்டுறாதீங்க, அதுதான்
நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க, பேசிக் தான் இதெல்லாம். 1/Rp ஈக்குவல் டு 1/R1 1/R2 1/R3. ஏன்னா V வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இதை சென்டென்ஸா பார்த்தோம்னா thus when a number of resistors are connected in parallel, நம்ம parallelல ரெசிஸ்டர்லாம் கனெக்ட் பண்ணோம்னா the sum of the reciprocals, இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. சீரீஸ்ல பார்த்தோம்னா சம்னு அப்படியே எழுதியிருப்போம், அடிஷன் அப்படியே எழுதியிருப்போம். ஆனா இதுல சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல், ரெசிப்ரோக்கல்னா என்னன்னா 1 அப்படின்னு இருக்குல்ல, 1/R1 1/R2 1/R3 இருக்கா. இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ்னா R1 R2 R3, அதனுடைய ரெசிப்ரோக்கலை எடுத்து ஆட் பண்ணணும். 1/R1 பிளஸ் 1/R2 இருக்கு. இதே சீரீஸ்ல பார்த்தோம்னா R1 பிளஸ் R2 இருக்கு, அங்க ரெசிப்ரோக்கல்னு வரல பாருங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெசிப்ரோக்கல்னா 1/1 போட்டு அந்த R1 R2 R3 அதெல்லாம் எழுதணும். அப்ப ஈக்குவல் டு reciprocals of the individual resistance is equal to the reciprocal of the effective or equivalent resistance. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரெசிப்ரோக்கல்ல தான் இருக்கு. சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் R1 R2 R3 இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எதோடைய ரெசிப்ரோக்கல் இருக்குன்னா எஃபெக்டிவ் ஆர் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். பேரலல்ல ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எது? RPன்னு சொன்னோம்னா, சோ அத லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ரெசிப்ரோக்கல்ல இருக்குன்னு அர்த்தம். இது வரைக்கும் R1 R2 R3 வந்து டிஃபரெண்டா இருக்குன்னு பார்த்தோம். இங்க பாருங்க, டிஃபரெண்டா இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல RPன்னு இருக்கு, இதுவும் ரெசிப்ரோக்கல்ல இருக்கு, இது எல்லாமே ரெசிப்ரோக்கல்ல இருக்கு. ரெசிப்ரோக்கல்ல சம் பண்ணி ரெசிப்ரோக்கல்ல எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு பண்ணணும். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த ஆர்ன்ற வேல்யூ சேமா இருக்குன்னு வச்சுப்போம். ஆர்ன்ற வேல்யூ வந்து R1 R2 R3 இருந்ததுல அந்த 3 வேல்யூவும் ஆர்ன்ற வேல்யூ இருக்குன்னு வச்சுப்போம். சேமா இருக்குன்னா என்ன பண்ணணும்? 1/R பிளஸ் 1/R 1/R இது மாதிரி ஆட் பண்ண முடியுமா? இப்ப 3 வேல்யூ மட்டும் நான் ஆட் பண்றேன்னு வச்சுப்போம், இதெல்லாம் விட்டுருவோம். 3 வேல்யூ மட்டும் ஆட் பண்றேன்னா 3/Rன்னு வரும். அப்ப ரெசிப்ரோக்கல் பண்ணா RP ஈக்குவல் டு R/3 வருமா? அததான் இங்க எழுதிருக்காங்க பாருங்க, R/N. ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு அது புரியணும்னு நானே எழுதிட்டேன். திரும்பவும் இங்க பாருங்க, இதுல 3 ரெசிஸ்டர் மட்டும் எடுத்துப்போம். R1 R2 R3 அது சேமா இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 3/Rன்னு வருமா? ஆட் பண்ணோம்னா 1/R 1/R 1/R, அப்ப 3/R. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 1/RP இருக்கு ஈக்குவல் டு 3/R. நம்மளுக்கு என்ன தேவை? RPன்றது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், அது நியூமரேட்டர்ல வரணும். அப்ப ரெண்டு சைடும் ரெசிப்ரோக்கல் பண்ணணும். அப்ப RP ஈக்குவல் டு 3/Rன்றது R/3 மாறிடுமா? இப்ப இங்க 3 ரெசிஸ்டர் இருக்கிறதுனால கீழே 3 வருது. இதுவே n ரெசிஸ்டர் இருக்கு, அந்த nல நம்ம 3 போட்டுக்கலாம், 4 போட்டுக்கலாம், 5 போட்டுக்கலாம், எத்தனை நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். அப்ப nன்ற ரெசிஸ்டருக்கு கீழே n போடணும், அவ்வளவுதான். 3 ரெசிஸ்டர் இருந்தா கீழே 3, n ரெசிஸ்டர் இருந்தா கீழே n. இதுதான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் இங்க எழுதிருக்காங்க பாருங்க, 1/RP ஈக்குவல் டு 1/R 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 டாட் டாட் டாட்னு வச்சுட்டாங்க பாருங்க. நம்மளுக்கு எவ்வளவு நடுவுல இருக்குன்னு தெரியாது, அதனால டாட் 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 வச்சுட்டு கடைசியாவும் 1/Rஓட முடியுது. இது எல்லாத்தையும் இப்ப ஆட் பண்ணோம்னா n நம்பர்ஸ் இருக்குன்னு சொன்னோமா இதுல, அப்ப n/Rன்னு எழுதிட்டாங்க. அடுத்தது R/N மாத்திட்டாங்க. n வச்சா சில பேருக்கு புரியாது, அதனால தான் நான் நம்பர் வச்சு சொல்றேன். 3 ரெசிஸ்டர்னா 3/R, அதுக்கப்புறம் R/3 மாறும். அதேதான் இங்க எழுதிருக்காங்க பாருங்க, 3/Rக்கு பதிலா n/R, கடைசி ஆன்சர் வந்து R/N. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் the equivalent resistance in a parallel combination. parallelல கனெக்ட் பண்ணும்போது equivalent resistance எப்படி இருக்கும்னா, அந்த 3 இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம இப்ப பார்த்தோம்ல, R1 R2 R3, அதுல இருக்கிற குறைவான வேல்யூவை விட கம்மியா இருக்கும். அதுல இருக்க குறைவான வேல்யூவை விட குறைவா இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்ம எக்ஸாம்பிள்லயும் பார்ப்போம். உங்க புக்ல பேஜ் நம்பர் 54ல சால்வ்டு ப்ராப்ளம் இருக்கு பாருங்க. அதுல தேர்ட் சம் parallel கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல 5 ohm 10 ohm 20 ohm 3 விதமான ரெசிஸ்டன்ஸ் வந்து 3 டிஃபரெண்ட் வேல்யூ வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதுல குறைவான வேல்யூ வந்து 5. இதுல நம்மளுக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். அதை வந்து சி பார்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ABC சி பார்ட்ல ஆன்சர் வந்து இங்க இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 2.857 ஓம்னு இருக்கு. இது 5 ஓமை விட கம்மி. இருக்கிறதுல இத கம்மியான வேல்யூ எதுன்னு பார்த்தோம், 5 ஓம் பார்த்தோமா. அதை விட இந்த 3த்துக்கும் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் சேர்த்து கண்டுபிடிக்கிறோம்ல, அது parallel சர்க்கியூட்ல கம்மியா தான் இருக்கும், குறைவா தான் இருக்கும். 5 விட குறைவா தான் இருக்கு பாருங்க, 2.857. இதுவே சீரீஸ் கனெக்ஷனா இருந்தா இருக்கிறதுலே பெரிய வேல்யூவோட அதிகமா இருக்கும். ஏன்னா அதுல ஆட் பண்றோம், இதுல ரெசிப்ரோக்கல் எடுத்து ஆட் பண்றோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.